மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட லேப்டாப்பும் கைமாக உட்காந்துருக்கேனேன்னு பார்க்காதீங்க. எனக்கு இன்னும் ஒர்க் முடியறதுக்கு 10 minutes இருக்குது. ஸோ நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு லேப்டாப்பை செட் பண்ணி கேமராலாம் செட் பண்ணி நம்ம பண்ணுங்கிறது கொஞ்சம் கடுப்பு. அதனால் இப்போவே நான் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்போ தான் அந்த 10 நிமிஷம் போகிற மாதிரியும் இருக்குன்றதுனால. ஸோ நம்ம இப்போ அப்படியே இந்த டின்னர் vlog தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பர்கர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ப்ரெட் எல்லாமே நம்மளே பண்ணலான்ட்டு. பட் தெரியல, அது ஊறணும், 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ட்ரை பண்ணுவோம். இப்போ கிடச்சா இப்போது, இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். டின்னருக்கு வேறு எதுனா கூட ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கிச்சனுக்குள்ளே போவோம். அப்படியே vlog கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். செல்ஃபிலேயே வீடியோ எடுக்க போகிறேங்க, அதனால் ட்ரை பண்ணுவோம். காலையிலேயே காய வச்ச பால் இருக்குது, அதை அப்படியே நம்ம சூட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் சுடு தண்ணியில் போடாமல் இந்த வார்ம் மில்க்லேயே நான் போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோவை கிறிஸ்பாக முடிப்போம். போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு வார்ம் மில்க் ஊற்றிப்போம். இதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். அதே போல் 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து மில்க்கு, ஈஸ்ட்டு, சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் இது வந்து ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ சைடு கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பால் குடிச்சிடலாமா? ஸ்ட்ரென்த் முக்கியம். இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோமா? அதெல்லாம் என் மூஞ்சி காட்ட மாட்டேன், ஏன்னா நான் ஷார்ட்ஸ்க்கும் தேவையான வீடியோ எடுப்பேன். அதனால் இது இப்போ வந்து இப்படி ஆக்டிவேட் ஆகிட்ருக்கா. இப்போ வந்து இதில் 2 கப் மைதா போட்டுக்கலாம். அளவு தெரியல, பட் நான் செய்கிறது தான், அதனால் ஸோ பிஞ்ச் அளவு சால்ட். இப்போ இதை வந்து நல்லா பிசைவோம். நான் வந்து பட்டரை வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால் கட்டியாக இருக்குது. கொஞ்ச நாள் இது இப்படியே விடுவோம். அது விட்டதுக்கப்புறமா நம்ம பிசைவோம். தேய்ச்சே கரைப்போமா? என் மூஞ்சி தெரிகிற மாதிரி கொஞ்ச நேரம் காட்டுறேன். இப்போ இதை நல்லா பிசைவோம். எனக்கு ஆங்கிள் கிடைக்காததுனால அங்கங்கே நின்று எடுத்துக்கிறேன். பட் ஃபுல் வீடியோ வரும். ஒரு மாதிரி கிராக் இல்லாமல் நம்ம வந்து இப்படி சுருட்டி வச்சுப்போம். நானாக பண்ணிருக்கேங்க, இதெல்லாம் வருமா வராதான்லாம் எனக்கு தெரியல. இதை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விடுவோம். கிளாத் போட்டு மூடி வச்சுருக்கோம். இது ஒரு ட்ரிபிள் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை எடுப்போம். இது அப்படியே டபுள் சைஸ் இருக்கா. நம்ம ஒரு டிஷ்ஷும் போடுவோமா? பாருங்கள் எவ்வளோ ஆழமாக போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா நம்ம டக்குன்னு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ போவோமா? ஓகே. சில ப்ரெட்டை நீட்டாக பண்ணலாம், சப்வே பர்கர் மாதிரி பண்ணலாம். இதில் ட்ரை பண்ணுவோம். இப்போ நமக்கு 2 சப்வே பர்கருக்கும் 2 நார்மல் ப்ரெட்டும் இருக்குது. ஸோ நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறப்பவே இதில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலாக இதில் நான் பேப்பர் போடலாமா கூடாதா எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் அப்படியே வைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு 2 இந்த ப்ரெட் 2 இந்த ப்ரெட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். இந்த பையனால நம்ம இப்போ அவனில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 30 minutesல வச்சுட்டு நான் 2 சைடுமே செலக்டாக வச்சுக்கிறேன். ஒரு 200 டிகிரி செல்சியஸில் வச்சுப்போம். மேலே வந்து மில்க் மட்டும் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம்மா. ஆக்சுவலாக இது எல்லாமே அப்படியே அண்டா சைஸ் டபுள் சைஸுக்கு வந்துட்டுருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அவுட்புட்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு பர்கர் செஞ்சு வச்சிட்டோமா? இதில் வந்து 100 ரூபாய்க்கு சிக்கன் இருக்குது, 140 ரூபாய்க்கு சிக்கன் இருக்குது. இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மின்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனை நம்ம மிக்சியில் போட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த பேட்டி எப்படி பண்ணணும்னு தெரியல, பட் நானாக பண்ணுறேன். சிக்கன் மசாலா, மிளகாத்தூள்,
பெரட்டிடுவோம். அவருக்கு இப்போ தோசை மினிட்ஸ்லாம் இதை வந்து அவன்லேருந்து எடுத்தாச்சு. பட் ஆனால் கொஞ்சம் பாதாம்பருப்புக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் தெரியல, ஆறுனா மேபி கூல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் ஆற விட்டு பார்ப்போம். இதை மட்டும் மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஜூஸியாக வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் கிரில்லுடு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் இது இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாமா? ஐயோ, நீ எதுக்கு என்னைய பார்க்குற? இதெல்லாம் பாட்டி மக்களே வெற்றிகரமாக பர்கர் செஞ்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராலாம் இல்லை, சுமாராக இருக்குது, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரைங்கிறதுனால இப்படி வந்திருக்கு. இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். விநாயகர் சதுர்த்தி வருது, மேபி அதுக்கு நான் வீடியோ எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை. பை பாய்.